Hello friends, welcome back to Play Thumbs Up. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மலையாளம் இண்டஸ்ட்ரி சைடுல இருந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க லோகா சாப்டர் 1 ன்னு சொல்லிட்டு சந்திரான்னு. அண்ட் இந்த படத்தை வந்து ஸ்டார்டிங் பார்க்குற முன்னாடி கொஞ்சம் ஹைப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அந்த ஹைப்புக்கு வந்து மேட்ச் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா அது அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோவில் பார்த்துலாம். ஆக்சுவலி படம் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. லிட்ரலி சில விஷயங்கள்லாம் இருக்கு, அது வந்து இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கோட இருக்கும். அதை தான் வந்து அவங்க நம்ம மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போதைக்கு அஃபிஷியல் 30 crore சொல்கிறாங்க. ஸோ 30 crore விட்டுக்கோங்க, ஒரு 50 crores வரைக்கும் வச்சுப்போமே படத்தை. பட் படத்தோட அவுட்புட் அதுக்கேற்ற மாதிரி செம்மையாக இருந்திருக்கு. லிட்ரலி இந்த மாதிரியான பட்ஜெட் லைக் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா நம்ம பாலிவுட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம டோலிவுட்டாகவும் இருக்கலாம், அவங்களாம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு 150 to 200 crores வரைக்கும் இழுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அவுட்புட் வந்து இப்போதைக்கு இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. லிட்ரலி சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து லைக் நம்ம சூப்பர் ஹீரோவான ஒரு விஷயம் இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட்டான சீனில் இருக்கலாம். அந்த பட்ஜெட் வைஸில் இது எல்லாத்தையும் அவுட்புட் வந்து நல்லா தரமாக காமிச்சிருக்காங்க. விஷுவலி படத்தில் வந்து சூப்பராக ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, படத்தோட கான்செப்ட் ஸ்டோரி வைஸில் போயிடலாமே. ஸோ படத்தில் மெயின் ஆக்டர்ஸ் இவங்க தான் சந்திரா. அண்ட் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்டர் இருக்காரு. ஸோ அவங்கலாம் வந்து இவங்களை வந்து பார்த்துட்டு லைக் கொஞ்சம் லவ் அசிங்கெல்லாம் வந்துடும். பட் இவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி பண்ணுறதுலாம் பார்த்து இவங்களுக்கு டவுட் வந்துடும், என்ன இவங்க என்னென்னமோ வாங்கிட்டு இருக்காங்க, என்னென்னமோ பண்ணுறாங்கன்னு. அண்ட் அவங்களோட ட்ரூ ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் தேடுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க எப்படி ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா படத்தில் மெயினாகவே ஒரு வில்லன் செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. லிட்டரலி அவரை பயங்கரமாக பாராட்டலாம். ஏன்னா வில்லனோட அந்த மெயின் இதுவே வந்து லைக் அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் காண்டாகணும். அதுக்கேற்ற மாதிரி அது வந்து கரெக்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங் அண்ட் ஸ்டோரி வைஸில் அந்த கேரக்டரை செம்மையாக கொண்டு வந்துட்டாங்க. அவங்க எப்பப்பெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்குறாங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த ஒரு கோவம் வரும். அதுதான் வந்து படத்தில் ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கு. வில்லன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம ஹீரோட கேரக்டர் அப்படியே காமிக்கும் போது நல்லா கொஞ்சம் கெத்தாக இருக்கும்ல. அதுதான் இந்த அப்படியே கொஞ்சம் ஸ்டோரி வைஸில் படத்தை நல்லபடியாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போதைக்கு இது ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி ப்ரீ பிளான்டோட வந்திருக்காங்க. லைக் படம் ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் தேர்ட் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. அவங்க ஆல்ரெடி ஒரு பிளானோட வந்திருக்காங்க. அந்த பிளானில் நிறைய கேமியோஸ்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லி நான் ஸ்பாய்லராக சொல்ல விரும்பல, நீங்கள் பொறுமையாக படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இதெல்லாம் காமிச்சதுனால படம் வந்து அப்படியே நெக்ஸ்ட் கொஞ்சம் ரேஞ்ச் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நெக்ஸ்ட் லெவலில் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதில் இந்த படத்தை தரமாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கேன். லைக் இந்த யூனிவர்ஸில் நெக்ஸ்ட் என்னென்ன நடக்க போகுது, இதோட நெக்ஸ்ட் கான்செப்ட் ஸ்டோரி எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பொறுமையாக என்னெல்லாம் நடக்குது. ஸோ நான் பர்சனலி என்ன சொல்வேன்னா, நீங்கள் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ஹைப்பாக இந்த படத்துக்கு போகாதீங்க. ஏன்னா நானும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் இந்த படத்துக்கு போனேன். லிட்டரலி நிறைய பேர் வந்து மெசேஜில் ப்ரோ இந்த படத்தை பாருங்கள், கமெண்ட் செக்ஷன்லாம் நான் பார்த்து தான் இருந்தேன். பட் இருந்தாலும் நான் பெருசாக ஏதோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரல. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போமே என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் படத்தை கொஞ்சம் நல்லபடியாக டீசெண்டாக கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பை தி அதனால தான் உங்களையும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் எந்த ஒரு ஹைப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் நார்மலாக இந்த படத்தை போய் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் நீங்களும் வந்து ஒரு நியூவான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்டென்ட் ஒரு மூவியில் ப்ளஸ் இந்த மாதிரி கொஞ்சம் சூப்பர் ஹீரோயிசம் எல்லாம் உள்ள ஆட் பண்ணி கொண்டு வந்தால் அது உங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்களும் வந்து இந்த மாதிரியான டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. லைக் நெக்ஸ்ட் இந்த மாதிரியான மூவிஸ்லாம் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே. இப்போதைக்கு நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நிறைய சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ் சைடில் பார்த்தா ஒரு எல்சியூ தான் இருக்குது. பட் பார்ப்போம் என்னென்ன நெக்ஸ்ட்டு கொண்டு வராங்கன்னு. ஆனால் லிட்ரலி நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தோன்னா ஆல்ரெடி தெலுங்கு சைடில் நிறைய யூனிவர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் வரட்டும். பாலிவுட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மடாக்லேருந்து ஸ்பை யூனிவர்ஸ்லேருந்து அவங்க தனித்தனியாக என்னென்னமோ யூனிவர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மலையாளம் சைட்லேருந்தும் நாங்களும் ஒரு யூனிவர்ஸை இறக்குறோண்டான்னு சொல்லிட்டு மேபி இந்த என்ட்ரி கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம், பட் தரமாக இருந்திருக்கு. அண்ட் இது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு லாங் ரன் ஆன ஒரு மூவி. இது நெக்ஸ்ட்டு எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுது அண்டு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் மேபி சில பேருக்கு இந்த படம் கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக கூட தெரியலாம், அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் இருக்குது. பட் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் அதனால அப்கமிங்கில் என்னென்ன கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பை த வே நீங்களும் மூவியை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்கு அண்ட் மெயினாக அந்த விஷுவல்ஸ்க்கு நீங்கள் என்ன லைக் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் அந்த விஷுவல் காமிச்சது பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்கேஸ் அவங்களுக்கு இன்னும் நல்ல பட்ஜெட் இருந்தால் இன்னும் இந்த படத்தை அவங்க எக்ஸ்ட்ரீமாக கூட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பார்ப்போம். லைக் லிட்ரலி இந்த மூவி ஒரு எபிக் ஸ்கேலுன்னு ரொம்ப மேசிவ்னுலாம் நான் சொல்ல மாட்டேன், நல்லா பண்ணியிருக்காங்க, அதுதான் சொல்ல வரேன் ஃபைனலி. பை த வே நீங்களும் மூவியை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் ரிவ்யூ கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளே தம்ப்ஸ் அப் சேனல் கொஞ்சம் இந்த மாதிரியான கொஞ்சம் இன் வீடியோவோட உங்களுக்கு டாக் பண்ணலாம் அண்ட் அந்த மாதிரி தான் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தம்ப்ஸ் அப். See you in next video. Bye guys.